செகண்ட் ரூல், மேக் இட் அட்ராக்டிவ். மனித மூளை எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சி தர விஷயத்தை தான் தேடும். அப்போ ஒரு கஷ்டமான பழக்கத்தை நமக்கு பிடிச்ச விஷயத்தோட இணைச்சிக்கணும். இது புத்தகத்தில் டெம்ப்டேஷன் பண்ட்லிங்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்டோ இல்லை பாட்டையோ கேட்பேன் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் நமக்கு நாமே போட்டுக்கிறது. தேர்ட் ரூல், மேக் இட் ஈஸி. நம்ம செய்கிற பெரிய தப்பு எந்திரிச்சதுமே 1 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் ஓடணும்னு பெரிய பெரிய டார்கெட்டை செட் பண்ணுறது. அதுக்கு பதிலாக 2 மினிட் ரூலை பயன்படுத்தணும். ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது அது 2 நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்கணும். தினமும் டைரி எழுதணுமா, ஒரே ஒரு வரியில் மட்டும் எழுத ஆரம்பிக்கணும். அதுவே பழகினதுக்கப்புறம் நேரம் தானாக அதிகமாகும். அடுத்து ஃபோர்த் ரூல், மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்த உடனே நமக்கு இமிடியட் ரிவார்ட் கிடைச்சா நம்மளோட பிரெயின் அதை திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைக்கும். அதுக்கு கேலண்டரில் டிக் மார்க் போடுறது இல்லைனா ஒரு ஹேபிட் ட்ராக்கரை பயன்படுத்துறது உங்களுக்கு அந்த மன நிறைவை தரும். ஸோ இந்த புத்தகத்தோட அகச்சிறந்த பாயிண்ட் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம்ஸ் நாட் கோல்ஸ். இலக்குகளை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை அடைய நீங்கள் தினமும் செய்கிற அந்த சின்ன சின்ன பயணத்தை ரசித்து செய்யுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் இது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.